வேஸ்ட்டாக போன காய்கறி, கிச்சன் வேஸ்ட்டு இந்த மாதிரி பொருளை வச்சு எப்படி செடிக்கு தேவையான உரத்தை வெறும் 15 நாளில் ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணணும். ஒரு சில சின்ன மிஸ்டேக்கால் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் சரியாக ரெடி ஆகாத இந்த மாதிரி வந்து புழு வர ஆரம்பிச்சிடும். இதுபோல் வந்து புழுலாம் எதுவும் வராமல் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு பெஸ்ட்டு வந்து கம்போஸ்ட்டாக ரெடி பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 15 நாளில் வந்து கிச்சன் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு மக்கி நல்லா கம்போஸ்ட்டாக மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதிலே பார்த்தா தெரியும், அந்த மண்புழுலாம் வந்து நல்லா வந்து அந்த நம்ம போட்ட அந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உரத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே செடிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே செடியோட ரிசல்ட்டுன்றது சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்கள் வந்து பூச்செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான செடிக்குமே இந்த உரத்தை வந்து கொடுக்கலாம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே இந்த கார்டனிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து ரோஸ் செடிக்கு கொடுக்க பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து துளிரே எடுக்கலாம், முக்கிய வைக்கலான்னு பார்த்து இந்த உரத்தை வந்து நீங்கள் ஒரு மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இந்த கம்போஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து நான் வந்து கொஞ்சம் வீணாக போன காய்கறி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது அன்றைக்கி சமைச்சிட்டு அந்த மீதி இருக்கிற காய்கறியோட தோல், இந்த மாதிரி வீணாக போன காய்கறி எதை வச்சுமே ரெடி பண்ணலாம். இது வந்து இப்போ மார்க்கெட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் செய்யலான்ட்டு. இதை வந்து நம்ம 2 டைப்பில் ரெடி பண்ண போகிறோம். அதாவது எப்படி ரெடி பண்ணக்கூடாது, ப்ளஸ் வந்து எப்படி ரெடி பண்ணால் உரம் வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகும். சப்போஸ் எதாவது மிஸ்டேக் ஆகி அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த புழு வர ஆரம்பிச்சுன்னா அதை எப்படி மாற்றி மறுபடியும் உரமாக ரெடி பண்ணுறது, அதை பற்றியுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த காய்கறிலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இதில் வந்து ஒரு சில பொருள் வந்து போட்டால் தான் அந்த புழு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த பொருள் என்னென்ன, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இது எந்தெந்த பொருள் சீக்கிரமாக போட்டால் அந்த கம்போஸ்ட் வந்து வேகமாக ரெடி ஆகும். ஏன்னா 15 நாளில் அந்த காய்கறிலாம் மக்கி ஒரு கம்போஸ்ட் ஆகணும்னா அதுக்கேற்ற லிக்விட் ஆட் பண்ணணும், ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு சில பொருளை ஆட் பண்ணணும். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிச்சனில் வேஸ்ட் ஆகிற எந்த ஒரு பொருளையுமே நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு கம்போஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு எடுத்துக்கிற டப்பா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது அந்த எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்தளவுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. கீழே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடியில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச கம்போஸ்ட் ஒரு லேயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச காய்கறி இது ஒரு லேயர். அதேமாரி வந்து ஒரு லேயராக நீங்கள் காய்கறி, அந்த வெங்காயத்தூள் இதெல்லாம் வந்து ஒரு லேயர், அதுக்கப்புறம் அந்த கம்போஸ்ட் ஒரு லேயர். கம்போஸ்ட் இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த கார்டன் மண் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வந்து காய்கறி எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெட்டி போட்டுருங்க. அப்போ தான் வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு வந்து சீக்கிரமாகும். இதுபோல் வந்து மண்புழு இருக்குது, ப்ளஸ் என்ன மண்புழு உரம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ண பார்த்து இன்னுமே அந்த கம்போஸ்ட்ன்றது இன்னும் உங்களுக்கு குயிக்காகவும் ஆகும், சூப்பராகவும் ரெடி ஆகி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி மண்புழு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு லேயர் கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லேயராக போட்டு ஒரு 5 லேயர் கிட்ட போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரெடி ஆகிடுது. ரெண்டாவது வந்து அதேமாரி லேயராக வந்து போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது தான் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணக்கூடாதுன்றது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காய்கறி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி புழுவை வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்ட்டு நீங்கள் வீடியோ வந்து நல்லா வாட்ச் பண்ண பார்த்து தெரிஞ்சிருக்கும், எந்த காய்கறி அதிகமாக யூஸ் பண்ணதுனால அதில் புழு வந்து. அப்படி முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு கீழே அது ஒரு டப்பாவோ இல்லை ஸ்டாண்டோ ஏதாவது ஒன்று, ஏன்னா கீழே வந்து அந்த தண்ணி வந்து ஸ்வெட் ஆகி போய் கீழே இருக்கணும். அதுவுமே வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக நம்ம எடுத்து செடிக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து கீழே போய் நம்ம ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸை வந்து ரெடி பண்ணுறேங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த நனையிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி விட்டுருங்க. நார்மல் தண்ணி தான், ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் நனைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளத்தை எடுத்து நல்லா கரைச்சி விட்டு மறுபடியும் வந்து அந்த காய்கறி மேலே ஊற்றி விட்டுருங்க. இது வந்து அடுத்த நாள் வெட்டி வச்ச காய்கறி, இதுக்கு மேலே கம்போஸ்ட்டு போடணும். கம்போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை தண்ணி கரைசலை வந்து அது மேலே வந்து ஊற்றி விட்டுருங்க. இது ஊற்றுறதுனால அந்த காய்கறி ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியில் நனைகிறதுனால இன்னுமே வந்து சீக்கிரமாக அந்த மண்புழுலாம் வந்து இதை சாப்பிட்டு சீக்கிரமாகவே கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகும். ஓகே, இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 4 நாள் கழித்து பார்ப்போம். 4 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்து நல்லா வந்து மக்க ஆரம்பிச்சிட்ருக்கும். அந்த புழுலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கும் காய்கறி வேஸ்ட்டை. அது வந்து மேலே உங்களுக்கு அந்த லேயர் மண்ணை பார்த்தாலே தெரியும்.
அந்த வெள்ளை கரைசல் எதுக்கு ஊற்றுறதுன்னா இதில் வந்து நுண்ணுயிரியும் அதிகமாகும். அதனால் வந்து ஈஸியாகவே கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகும். அதோட வந்து நீங்கள் அடிக்கடி திறந்து பார்த்து மண் அந்த உரம் வந்து காஞ்சி போன மாதிரி அந்த இடம் தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அது உள்ளே ஃபுல்லாக இறங்குற மாதிரி. அப்போ தான் வந்து இன்னுமே சீக்கிரமாக ரெடியாக ஆரம்பிக்கும். தண்ணி ஊற்றாத விட்டிங்கன்னா அந்த மண்புழுமே வந்து சாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றி விடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு சில பெரிய காய்கறி மட்டும்தான் இன்னும் வந்து மக்காமல் இருக்குது. இந்த மண்புழுலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே அதுவுமே மல்டிபிள் ஆகி இருக்குது. சீக்கிரமாக வந்து மக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து நம்ம காய்கறியாக போட்டதுனால தான் கொஞ்சம் அந்த 15 நாளுமே எடுத்துக்கிச்சு. நீங்கள் இதுவே கிச்சன் வேஸ்ட் அந்த காய்கறி தோல் அந்த மாதிரிலாம் போட பார்த்து ஒரு 10 நாள்லேயே கூட ரெடி ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த லிக்விடை பார்ப்போம். நீங்கள் வந்து ஊற்றுற தண்ணிலாம் வந்து நல்லா வந்து அந்த உரம் வந்து ரெடியாக அந்த லிக்விடாக வந்து கீழே அந்த பாட்டில் வந்து போக ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் 1:10 ரேஷியோவில் தண்ணியில் கலந்து இதையுமே செடிக்கு யூஸ் பண்ண பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே இருக்குதுன்னா அது ரெடி ஆகிறதுக்குள்ளே எடுத்து செடிக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுங்கள் 1:10 ரேஷியோவில். ஓகே, ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து பார்ப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதை முடியறதுக்கு முன்னாடி ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 நாள் பக்கம் தண்ணியை ஊற்றாத இருக்கும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குதுன்ட்டு. அது குறைஞ்சே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாக போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே மட்கி வந்து அந்த கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, கீழே இறங்கிடுச்சு. இப்போயுமே வந்து லிக்விட் ரெடியாக இருக்கும். இந்த லிக்விடுமே நீங்கள் எடுத்து செடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே 1:10 ரேஷியோ தான். இது வந்து மேலே சும்மா ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். அதாவது அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதான் இப்போ தான் வச்சேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல புழு வந்து வர ஆரம்பிச்சிடும், உள்ளே ஓடிடுச்சு. எடுத்து வெளியே வைக்க பார்த்து காட்டுறேன். இந்த உருளைக்கிழங்கு இப்போ தான் அரிஞ்சு வச்சுது. ஆனால் ரெண்டாவது எடுக்க பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே புழு வந்து அரிச்சு வச்சுருக்கும். இதில் போடக்கூடாத ஒரே பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு. நீங்கள் அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்க்க பார்த்து கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் வர புழு வந்து வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பொலன்னு வந்து ரெடி ஆகிருக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு மாதிரி குழன்னே இருக்குது. சரிங்களா? அதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே மக்கி வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடிக்கிற லிக்விடும் வந்து அந்த பாட்டில் இருக்கிற லிக்விட் வந்து ஒரு டார்க்கு பிளாக் கலர்லேயும், இதில் இருக்கிறது வந்து லைட்டாக அந்த எல்லோ கலர்லேயும் இருக்குது. அதிலே தெரியும் அந்த உரம் எந்த அளவுக்கு இன்னும் ரெடி ஆகாத இருக்குதுன்னுட்டு. இப்போ வந்து திறந்து பார்ப்போம். ரெண்டுமே ஆனால் ஈக்குவல் அளவுக்கு தான் குறைஞ்சிருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஒன்றுத்தில் இருக்குது தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று இதில் அதை வந்து ரெடி பண்ணணும், அதை மறுபடியும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்கணும். இதுதான் அந்த 15 நாளில் வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கலை. மற்ற எல்லா காய்கறியுமே சேர்த்தோம். எல்லாமே நல்லா வந்து மண்ணாகவே மக்கிடுச்சு. இது வந்து இவ்வளோ சீக்கிரத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு மண்புழு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைசல். இது ரெண்டுமே வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இதில் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால் வந்து மண்புழு உரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மண்புழு இருக்கும். அதாவது நம்ம வந்து அதில் போட பார்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதிலே வந்து நிறையா வந்து உற்பத்தி ஆகிடுச்சு நாம் கொடுத்த அந்த லிக்விடாலே. அப்படியே ஆப்போசிட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இப்போ எடுக்கிற பாருங்க, அதுலேயே வந்து இப்போ வச்சு அடுத்த செகண்டில் வந்து அதுலேயே அவ்வளோ புழு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே ஒரு 4லேருந்து 5 நாள் பக்கம் நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரை பண்ணி விட்டால் இதுவுமே வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் அளவுக்கு கம்போஸ்ட்டு போட்டுவிட்டு ஒரு 4லேருந்து 5 நாள் வந்து தண்ணி ஊற்றாத விட்டிங்கன்னா இந்த கம்போஸ்ட்டுமே நல்லா வந்து செடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடும். அதை தெரியும்னு நினைக்கிறேன், அந்த புழு வந்து அது உள்ளே இருக்கிறது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அடியில் இருக்கும் பாருங்கள், அது தெரியுதுங்களா? இந்த உருளைக்கிழங்கு மேலேயும் இருக்கும். எந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு உள்ளே போயிருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த உருளைக்கிழங்கால தான் அந்த புழு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிண்டை பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். இதையுமே மறுபடியும் நம்ம வந்து செடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றலாம். ஒரு 2 லேயர் வந்து கம்போஸ்ட் மறுபடியும் போட்டு தண்ணி ஊற்றாத நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் மறுபடியும் வந்து இதுவுமே அந்த நார்மல் கம்போஸ்ட் மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த புழு இருக்கிறது. ஆனால் அதே இது அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புழு கூட இருக்காது, ஃபுல்லாக மண்புழு மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழுன்றதே ஒன்று கூட இருக்காது. ஆனால் நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து ஈக்குவல் அளவு தான் போட்டது. இதில் என்ன ரீசன் தான் அதையும் சொல்லியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு
அது அதிகமாக போட்டது தான். நீங்கள் வந்து மறுபடியும் வீடியோ வந்து திரும்ப பார்த்தாலும் தெரியும், இந்த காய்கறி இதில் போட்ட காய்கறிக்கும் இதில் போட்ட காய்கறிக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து இதை வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கையளவுக்கு செடியோட சைஸை பொறுத்து ஒரு கையளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து அந்த செடியோட வேர்கிட்ட போட்டு விட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு உரமுமே கொடுத்தாரு, ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். சிம்பிளாக வந்து ஒரு 15 நாளில் கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற ரோஸ் செடி எல்லாமே நல்ல ஒரு க்ரோத்தில் வருதுன்னா அதில் இதுவும் ஒரு காரணம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது ப்ளஸ் வந்து மண்புழு உரமும் எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்றது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது அந்த ஒரு மண்புழு உரம் இருந்தாலே போதும், அதை வச்சே ஒரு 2-3 உரம் அதுலேருந்தே ரெடி பண்ணிடலாம். லிக்விட் ஃபெர்டிலைசரும் ப்ளஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதே போல் வந்து செடியை நடும்போதே பாட்லேருந்து ஒரு 2-2.5 இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டுட்டு அது வரைக்குமே மண்ணை வந்து நிரப்புங்க. மேலே வந்து ஒரு 2-2.5 இன்ச்சாச்சு அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி உரம் கொடுக்க பார்த்து கரெக்டாக வந்து அதில் போய் உரம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அந்த கேப்பு. நீங்கள் ஃபுல்லாகவே மண்ணை போட்டு மூட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றினாலுமே அந்த தண்ணியை வந்து கீழே தான் வந்துடும். அதனால் எப்பயுமே செடி நட பார்த்து அந்த கேப் விட்டு நடுங்க. அப்போ தான் நீங்கள் உரம் கொடுக்க பார்த்து இந்த மாதிரி கேப் இருக்கும், அதில் கொடுக்க முடியும். ஒரு சில செடி, அதாவது இந்த மிளகா செடி பார்த்தீங்கன்னா இந்த உரம் ஒரே ஒரு வாட்டி தான் கொடுத்தது, எந்த அளவுக்கு பூ வச்சுருக்குன்னு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த வச்ச பூ எல்லாமே வந்து மிளகாயா, அதாவது அந்த காய் வந்துச்சிருக்கும். அதே போல் நீங்கள் வந்து எந்த காய்கறி செடி கொடுத்தாலும் சரி, அதோட ரிசல்ட் வந்து அதுக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம பூச்செடிக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல, காய்கறி செடி கொடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது A to Z எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது, அதை எப்படி செடி கொடுக்குறது, எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும், நீங்கள் A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க, அடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வீட்டில் எப்படி வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது அதை பார்ப்போம். அதே போல் வந்து ரோஸ் செடி வந்து துளிரே எடுக்கலை, கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து க்ரோத் வர ஆரம்பிக்கும். துளிரை எடுக்காத செடியிலையும் அதுக்கு எந்தெந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், அதை வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கார்டனிங் சம்மந்தமான டீட்டெயிலான நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் சேனலில். போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சம்திங் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.